அது டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு போட்டுருவான். அதில் புதுசாக ஒருத்தன் வருவான். ஏன்னா அவன் 2 டைம் மேலே இருக்க முடியாது. அப்போ மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால 3வது கட்சி எங்க தேவையில்ல. பைடன் இருந்தார், பைடன் சரியில்லை. அடுத்து கமலா ஹாரிஸை கொண்டாந்தாங்க. ஆகப்பெரும் கூவு அது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரம்ப் பரபரப்பான ஆள், ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள். ட்ரம்ப் ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்னு. அப்போ வந்து என்னென்னா ட்ரம்ப்புக்கு பேக்கப்பாக இருந்தது எலான் மஸ்க். இது ஒரு பெரிய பாலிடிக்ஸ். இது வந்து இப்போ என்ன யூதர் பாலிடிக்ஸ் இருக்குது, இதில் பெருசாக இருக்குது. ட்ரம்ப்பும் சரி மனநிலையில் யூதர்களுக்கு எதிரானவர். ஆனால் எங்கேயும் பேசியிருக்க மாட்டார், சொல்லியிருக்க மாட்டார். யூதருக்கு ஆதரவானவர் இல்லைன்னு சொல்லலாம், எதிரானவன்றதை விட. எலான் மஸ்க்கும் யூதர் இல்லாத ஒரு தொழிலதிபர், நீண்ட காலத்துக்கு பிறகு அமெரிக்காவின் நம்பர் 1 பணக்காரனாக இருக்கிறது எலான் மஸ்க்ன்றது ஒரு ஒரு முக்கியமான விஷயம். இல்லைன்னா ஜூஸ் தான் நம்பர் 1 இருப்பான், நம்பர் 2 இருப்பான், நம்பர் 3 இருப்பான். ஒருத்தன் 2 பேர் நடுவில் இருக்கலாம். ஆனால் யூதர் அல்லாத ஒருத்தர் வந்து உலக பணக்காரனாக இருக்கிறது எலான் மஸ்க் மட்டும்தான் கண்டுபிடிப்புகளில். ஏன்னா ஸ்பேஸை தொட்டதுனால டப்புன்னு அடிச்சிட்டாப்புல காசு.